அனைவருக்கு வணக்கம். கல்யாணம் நியூப்ரமோ இங்கே ஐஸ்வர்யா நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க கோடீஸ்வரி. அப்பா அவங்களுடைய ஹஸ்பண்டு என்னாச்சு கோடீஸ்வரி? இல்லைங்க, ஐஸ்வர்யா ஒவ்வொரு முறையும் கௌதம் அப்படி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. அவள் கவலைப்படுறத பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே சரியாகிடும் கோடீஸ்வரி, நானும் அப்படி தாங்க நினச்சிட்டு இருக்கேன். எல்லாம் சரியாகிடும்ட்டு. சரியாகிடும்லன்றாங்க. இங்கே பார், எல்லா விஷயங்களுமே சரியாகிடும். நீ ஏன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சொல்லுன்றாங்க. எதையுமே நினச்சி நீ கவலைப்படவே வேண்டான்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, சரியா? எல்லாருமே ஒரு நாள் மாற வேண்டிய நேரமும் வரும், மாறுவாங்க. தப்பு பண்ணதான் செய்வாங்க, அதுக்காக மாற மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மாறுவாங்க. அதனால பெருசாக எதை பற்றி நீ யோசிக்க வேண்டாம் அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதனாலே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன மாதிரி? எதை பற்றி யோசிக்காத, எல்லா விஷயங்களுமே சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே கோடீஸ்வரியோடைய ஹஸ்பண்ட் கோடீஸ்வரியை கவலைப்படுறா, நம்ம 2 பசங்களுடைய வாழ்க்கையும் போச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்ட்டு மகாவுடைய அப்பாவுமே சரி ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தான் 2 பசங்களுடைய வாழ்க்கையை சரி செய்ய போகிறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய ப்ரோமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.